Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டியா ரொம்பவே சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கிரேவி வந்து ரொம்ப ட்ரெடிஷனலானதுங்க. இந்த கிரேவி குஸ்கா ஒயிட் ரைஸ்க்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி நல்லா ஹீட் ஆகட்டும். அது கூட 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க. ஜீரகம் வந்து கரிஞ்சு போயிடாமல் சிம்லே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ ஜீரகம் வந்து நல்லா பொரியிற சவுண்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜீரகத்தை வந்து நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பவுடர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வாணலி வச்சுக்கோங்க. அதில் 5 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து 6 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மிளகாய் நல்லா செவந்ததுக்கப்புறம் 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிக்கட்டும். ஒரு 1/4 வாசி அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு 1/4 வாசி வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துருக்கனால வந்து ஸ்டவ்வில் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிரும். சிம்மில் வச்சு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடுங்க. ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் சரியாக வதக்கலை அப்படின்னா வந்து டேஸ்ட்டு கம்மியாயிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 200 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வந்து கரையிற அளவுக்கு வதங்க வேணாம், அரைவாசி வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட நான் 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வந்து சிக்கனில் வந்து நிறையா வகையான வெரைட்டி செய்வோம். அதுலேயும் வந்து இந்த வெரைட்டி வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஸ்டவ்வை வந்துட்டு மீடியமாக வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து அதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணி வந்து ரிலீஸ் ஆன தண்ணி கொஞ்சம் சுண்டி வரணும். இந்த மாதிரி தண்ணி வந்து ரிலீஸ் ஆகி இப்போ கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து மிளகு ஜீரகம் வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கோம். இது கூட வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். வந்து நிறைய பேர் வந்து நம்ம மிளகு ஜீரகம் வந்து வீட்டிலே வறுத்து வந்து மிக்ஸாக வந்து அரைச்சி வச்சுருப்போம். அது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது அதோடய வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து அடுப்பை மீடியமாக வச்சிடலாங்க. அப்போ சிக்கன் நல்லா வெந்து அந்த மசாலா கிரேவி ஆகி வரும். அடிக்கடி வந்து கலந்து விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடாம. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. வெங்காயம்லாம் கரைஞ்சி நம்ம மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து கிரேவி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான சுவையான நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.